குட் ஈவினிங் டு ஆல்பா. அஸ்ஸலாமு அலைக்கும். பார்க்கலாமா? நேற்று அறிஞர் அண்ணாவை பார்த்தோம். இந்த அண்ணாவே ஒரு திராவிடன் ஸ்டாக் தான் சொல்கிறார். அண்ணாவே நான் ஒரு திராவிட மாடல், திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையான ஒரு தொண்டன் சொல்லுவார். அந்த திராவிட இயக்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, திராவிட இயக்கம் ஏன் தோன்றியது, தோன்றுவதற்கான பின்புலங்கள் என்ன, காரணங்கள் என்ன, அது சாதித்தது என்னன்னு இருக்குது. ஓகேவா? அது இன்னொரு கிளாஸ் பார்க்கணும். ஏன்னா நீதி கட்சியின் அடிப்படையில் தான் திராவிட கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அடிப்படையில் தான் திராவிட கொள்கைகள் சாதனையாக மாறிச்சு. இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் தோன்ற என்ன காரணம், திராவிடம் என்பது மொழியா, இனமா, அல்லது அது ஒரு நிலப்பரப்பா என்பதற்கு யார் யாரெல்லாம் என்ன மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அன்றைக்கே பார்த்தோம். மதுரையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் எல்லிஸ், அப்புறம் காடுவெல் பார்த்தோம். இன்னைக்கு அயோத்திதாசர் பண்டிதர் இருப்பார். ஓகேவா? முக்கியத்துவமாக இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? அதே மாதிரி அண்ணா திராவிட நாடுன்னு பத்திரிகை நடத்தினார். திராவிட நாடு என்ற தனி நாடு கோரிக்கையை அண்ணாவும் பெரியார் தான் வைத்தாங்க. கடைசியாக அது 1963ஆம் ஆண்டு நேரு, அப்போது பிரதமர் நேரு கொண்டு வந்த 16வது அரசமைப்பு திருத்தத்தின் மூலயமாக, ஓகேவா, பிரிவினைவாத சட்டத்தின் மூலயமாக அது கைவிடப்பட்டது. ஓகேவா? இப்போ திராவிடத்தினுடைய வரலாறு என்ன, அந்த இயக்கம் எப்படி தோன்றியது, அதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? நீங்கள் நிறைய கொஷின் கேட்டால் தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பார்ப்போம். பொறுமையாக கவனிங்கப்பா. நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்க முடியும். கரெக்டாக இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் உனக்கு கவனிங்க. திராவிட இயக்கம் திராவிடர்களுக்கான இயக்கமா என்ன? அது திராவிடர் இயக்கம் சொல்றோம். இது புரியுதா இல்லையா? திராவிட இயக்கம் சொல்றோம். இயக்கம் நம்ம சொல்றோம். ஏன் சார் இந்த திராவிட இயக்கம் ஏன் சார் தோன்றணும், என்ன சார் பின்புலங்கள் நீங்க பார்க்கலாம். இப்ப இந்திய லெவல்ல 18ஆம் நூற்றாண்டும் 19ஆம் நூற்றாண்டும் மிக முக்கியமானது. என்னென்ன இருக்கா இந்த 2 நூற்றாண்டுல? 18வது 19ஆவது நூற்றாண்டுகள் இந்திய அளவுல ரொம்ப முக்கியமானவை. என்ன பண்ணணும்னா ஆங்கில எதிர்ப்பா இல்ல, அது நடந்தது. என்ன பண்ணோம்? இயக்கங்கள்னா இந்திய அளவுல என்ன இயக்கங்கள் நடந்தது? என்ன இயக்கங்கள் வந்தது? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் சார். குவைட் இந்தியா 19th century 19th century. What type of the movement played in all over India? இந்தியாவில் என்ன இருந்தது? சமய சமூக சீர்திருத்த இயக்கங்கள், சோசியல் ரிலீஜியஸ். ஓகேவா? சமய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றின. தெரியும், ராஜாராம் மோகன் ராய் தோன்றாரு. தெரியுமா இல்லையா? சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றின. இந்த இயக்கம் என்ன பண்ணிச்சு உங்களுக்கு? இந்த இயக்கம் என்னப்பா முக்கியமான கொள்கை? ராஜாராமுடைய கொள்கை முக்கியமான இருந்தது. அவர் தான் இந்தியாவுடைய எதுக்கு தந்தையா? மறுமலர்ச்சியின் தந்தை அவர் தான், ராஜாராம் தான். ஓகேவா? என்ன இதுக்காக கொண்டு வரப்பட்டது? சாதி எதிர்ப்பு இருந்தது. ஓகேவா? ஓகே, முதல்ல இவங்க என்ன சொன்னான்னு கேட்டா, மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் சொன்னாங்க. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், அடிமையாக வாழக்கூடாது. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் சொன்னாங்க. ஓகேவா? வாழ வேண்டும் சொன்னாங்க. மனிதனுடைய தேவைகளை அவங்க நிவர்த்தி பண்ணாங்க. சாதி சமய வேறுபாடுலாம் ஒழித்தாங்க. பல்வேறு விஷயம் நடக்குது ஆல் ஓவர் இந்தியாவில். ஓகேவா? பிரம்ம சமாஜம் ஒரு பக்கம், ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா? அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா மிஷன் இருந்தது, விவேகானந்தர் இருந்தார், ராமகிருஷ்ணன் இருந்தார். ஒரு பக்கம் அலிகர் மூமெண்ட் இருந்தது முஸ்லீம்களுக்காக, டினோபன் மூமெண்ட் இருந்தது. ஓகேவா? ஒரு பக்கம் ஆரிய சமாஜ் இருந்தது. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரீஃபார்ம்ஸை கொண்டு வந்தாங்க. 18 பட்டம் ரொம்ப முக்கியம். நிறைய ரீஃபார்ம், கிட்டத்தட்ட ஒரு 40க்கு அதிகமான இயக்கங்கள் தோன்றினது. ஓகேவா? அப்போ தமிழ்நாட்டு இயக்கங்கள் உங்களுக்கு தெரியும், வள்ளலார் இருந்தார். ஓகேவா? என்ன சன்மார்க்கம் கொண்டு வந்தார், வள்ளலார் கொண்டு வந்தார். ஓகேவா? சன்மார்க்க இயக்கத்தை வள்ளலார் கொண்டு வராரு. அப்புறம் ஐயாவளின்னு ஒரு முறையாக இருந்தது. தெரியுமா? படிப்பீங்க, ஐயாவளி இருந்தது. அவங்க ஐயாவளி கொண்டு வராங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு பெரியாரும் சுயமரியாதை இயக்கம் கொண்டு வராங்க. அதுக்கு போயிட்டு வராங்க. ஓகேவா?
அப்ப இதெல்லாம் வந்து சமய சமூகத்தை வந்து மாற்றுகின்ற இயக்கமா இருந்தது. ஆனால் திராவிட இயக்கம் ஏன் தோன்ற வேண்டும்? நான் சொல்றது புரியுதா இல்லையா? சமயத்தை மாத்துறாங்க, சமூகத்தை மாத்துறாங்க. ஓகேவா? இப்ப வள்ளலார் வந்து பசிப்புனியை போக்குனாரு. ஓகேவா? ஒளியே கடவுள்னு சொன்னாரு. ஓகேவா? எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் சொன்னாரு. ஓகேவா? அதே மாதிரி ராஜாராம் சொன்னாரு. ஓகேவா? அவரு கான்செப்ட் சொன்னாரு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேதங்களுக்கு திரும்பன்னு சொல்லி தயானந்த சரஸ்வதி சொல்றாரு, ஆரிய சமாஜ்ல சொல்றாங்க. ஆனால் திராவிட இயக்கங்கள் தோன்ற என்ன காரணமாக இருந்து நீங்க பின்புலத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இவங்க சமய இதெல்லாம் வந்து போயிட்டாங்க, ஃபோக்கஸ் பண்ணி போறாங்க. ஆனால் இந்த ஒரு பக்கம் வந்து 3 விதமான முக்கியமான தூண்களாக கருதப்படுகின்ற தூண்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் அரசு வேலை, அரசு வேலை கல்லூரி இடமா இருக்கு அரசு வேலை. அப்புறம் கல்லூரிகளை வந்து உங்களுக்கு வந்து படிப்பு. ஓகேவா? அரசு வேலை படிப்பு இருக்குது. அடுத்ததா வந்து உங்களுக்கு வந்து நீதிமன்றங்கள் இருக்குது. ஓகேவா? நீதிமன்றங்கள். அடுத்ததா உங்களுக்கு வந்து பத்திரிகைகள் இருக்குது. ஓகேவா? பத்திரிகை துறை, பத்திரிகை இருக்குது. இப்ப இந்த 3 துறைகளில் என்ன ஆகுது? இந்த 3 துறைகளில் இருக்கிறா பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அரசு வேலை படிப்பு அவங்க தான் இருக்காங்க, நீதிமன்றங்கள் ஜட்ஜ் அவங்க தான் இருக்காங்க, பத்திரிகை அவங்க தான் இருக்காங்க. அப்ப அவங்க ஒரு 3% தான் இருக்காங்க பாப்புலேஷன் சொல்றாங்க. நான் சொல்லலப்பா, டேட்டா சொல்லுதுப்பா, அது வேற. 3.5% தான் இருக்காங்க அவங்க. இதுல மக்கள் தொகையில 3.5% தான் இருக்காங்க அவங்க. ஆனா வேலை வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட 85% இருக்கிறாங்க. ஓகேவா? இதை பத்தி ஆராய்ச்சி நடக்கின்ற போது வேலை வாய்ப்பு இவ்வளவு இருக்காங்க, நம்ம ஏன் போக முடியாதா, நமக்கு என்ன, ஏன் நம்ம இந்த மாதிரி இருக்கிறோம்னு சொல்லி திராவிடம் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க திராவிடங்கள். அப்பதான் வந்து அரசியல் வேலை நம்ம கிடையாது, நீதிமன்றம் நம்ம கிடையாது. நீங்க சமச்சீர்ல படிப்பீங்க, முத்துசாமின்னு ஒருத்ததான் முத உயர் நீதிமன்றத்துக்கு பார்த்தீங்களா இல்லையா? நீதிபதி முத்துசாமி படிச்சிருப்பீங்க, சமச்சீர் படிச்சா தெரியும். ஓகேவா? அப்புறம் பத்திரிகை கூட கிடையாது. அப்புறம் இந்து பத்திரிகை, சுதேசி மித்திரன்லாம் யார் தொடங்கினா? திராவிடக்காக தொடங்கப்பட்டது. அது சுதேசி மித்திரம் அப்புறம் கிடையாது, புரியுதா இல்லையா? அப்புறம் பாரதிய தனியார் தொடங்க, புரியுதா இல்லையா? தொடங்குறாங்க. அப்ப எதுவுமே வந்து மறுக்கப்படுகின்றது, உரிமைகள் திராவிடர்களுக்கு மறுக்கப்படுகின்றது. அதற்கு பிறகுதான் திராவிடம் என்ற ஒரு இயக்கம் தேவை. பிராமணர் அல்லாதவருக்கு என்ன தேவை? இடஒதுக்கீடு தேவை. பிராமணர் அல்லாதவருக்கு உயர்ந்த பதவிகள் தேவைன்னு சொல்லி ஒரு கூக்குரல் எழுப்பப்படுகின்றது. அந்த கூக்குரல் எழுப்புவதற்கு ஆங்கிலேயர்களும் ஆதரிச்சாங்க. ஆங்கிலேயருடைய கவர்னருடைய ஒரு இருப்பார், செக்ரட்டரி அலெக்சாண்டர், அவை அறிக்கை கொடுப்பார். ஏன்னா பிராமணர் அல்லாதவருடைய நிலைமை வந்து இந்தியாவில் சுத்தமான இடஒதுக்கீடு அவங்க கிடைக்கணும்னு சொல்லி அறிக்கை கொடுப்பாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சட்டங்கள் 1909ஆம் ஆண்டு சட்டம், மற்ற சட்டங்கள்ல இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதை எழுதுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. முதல்ல திராவிடம் என்பது இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? அவங்க எப்ப தெரியுமா இது இன்னும் ரொம்ப ஃப்ளோரிஷ் ஆச்சோ, ஃப்ளோரிஷ் ஆயிருக்கும். இவங்களுக்கு கான்பிடென்ட் வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 1921, 22 என்ன அகழ்வாராய்ச்சி நடக்குது சொல்லுங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தை யார் பண்றா? சர் ஜான் மார்ஷல் பண்றாரு. சிந்து சமவெளி நாகரிகத்தின் அகழ்வாராய்ச்சி. ஓகேவா? அந்த அகழ்வாராய்ச்சியில நாகரிகம் யாருன்னு சொல்றாரு அவரு? சர் ஜான் மார்ஷல் திராவிட நாகரிகம் சொல்றாரு. திராவிட நாகரிகம், பண்பட்ட நாகரிகம் சொன்னோடனே நமக்கு சக்குன்னு ஒரு என்ன புரி வரக்குது, புரிதா இல்லையா? என்னடா ஒரு பண்பட்ட நாகரிகம், அப்பவே நம்ம வந்து நில அமைப்பை வாழ்ந்திருக்கிறோம், சாக்கடைகளை வந்து சரியா இருக்கும், நகர அமைப்பை வாழ்ந்திருக்கிறோம், நகர நாகரிகமா இருந்தது. இது சிந்து சமவெளி நாகரிகம் வந்து நகர நாகரிகமா இருந்தது. எப்படி நம்ம வந்து இப்ப போய் நம்ம போய் எப்படி பிரிட்டிஷாருக்கு ஒரு பக்கம் அடிமையா இருக்கிறோம், ஒரு பக்கம் இவங்களுக்கு வந்து நம்ம வந்து அடிமையா இருக்குன்னு சொல்லி கான்செப்ட் வந்தது. அது சொன்னவர் சர் ஜான் மார்ஷல். அவர் பேர் என்ன? சர் ஜான் மார்ஷல் தான் முத சொல்றாரு, இது வந்து திராவிட நாகரிகம், அது நகர நாகரிகமா இருக்குது. இப்ப ஆரிய நாகரிகமாவது என்னவா இருக்குது? கிராமமா இருக்குது. வேதகாலம் வந்து கிராம நாகரிகம். ஆனால் இது முழுக்க முழுக்க நகர நாகரிகமா இருந்தோடனே மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நாம சந்திக்கிறோம். ஓ, நாம தான் உயர்ந்த குடிகள். இப்ப கீழடி கூட ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? கீழடி கூட ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்னு காரணம் தெரியுமா? அறிவிச்சாவில் தான் நாம தான் பெரியலாயிடும். வைகை ஆற்றங்கரையில கீழடி தான் அறிவிச்சா நான் சிந்து சமவெளி நாகரிகமும் மற்ற வேத காலங்கள்னா அவங்களுக்கு அடிபட்டு போயிடும் சொல்லி அறிவிக்க பயப்படுறாங்க. இப்ப 7வது அகழ்வாராய்ச்சியும் 2 நாகரிகமும் ஒன்னா, இந்த நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகமும் கீழடியும் ஒன்னா இருக்குது. ஓகேவா? அப்ப இதெல்லாம் காரணமா இருக்குது. குறிப்பா வந்து திராவிட இயக்கங்கள் தோன்றுவதற்கு காரணம், திராவிட இயக்கம் என்னன்னா பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம், அவ்வளவுதான். இது தோன்றுவதற்கு காரணமே
அரசு வேலை மேல் படிப்புல அவங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடையாது, அவங்களுடைய பிரதிநிதித்துவம் கிடையாது, நீதிமன்றங்கள்ல கிடையாது, பத்திரிகைகள்ல கிடையாது. அதனால அவங்க வராங்க. எழுதிக்கோங்க. ஆனா 18ஆம் நூற்றாண்டு என்ன பண்ணாங்க, முக்கியமான தலைவர்கள்லாம் சமூக சமய சீர்திருத்தம் இருந்தாங்க. இப்ப அலிகார் இயக்கம் இருக்கட்டும், சர் அகமது கான் இருக்கட்டும், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆரிய சமாஜ், பிரம்ம சமாஜ், புரிதல் இவங்களாம் இருந்தாங்க. ஆனா அப்பவே வந்து ஜோதிபா யூலே தெரியுமா? யார் சொல்லுங்க? ஜோதிபா யூலே மகாராஷ்டிரா இருந்தாரு. மகாராஷ்டிரா இந்தியால ஒரு மிக முக்கியமான ஒரு மாறுபட்ட சிந்தனை உடைய இதா இருந்தது. யார் சொல்லுங்க? ஜோதிபா யூலே. சார் தலித் என்ற வேர்டை பாயிண்ட் பண்ணார் சார். குதாக்கி ஒரு புக் எதிர்ப்பார் தெரியுமா? என்ன எதிர்ப்பாரு? கடவுளின் சேவன் எதிர்ப்பார். புரியுதா இல்லையா? குதாக்கி கிஸ்மத்தார் எதிர்ப்பாரு. அவர் ஆரம்பிச்சு இயக்கத்துக்கு பேர் என்ன? சத்திய சுடாக். அப்பயே அவங்களாம் அவங்களுக்காக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இந்த போராட்டங்கள் வந்து அதே மாதிரி திராவிடம் என்பதுக்கு யாருமே சரியான விளக்கம் பத்தியா எல்லிசி காடு எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அது சரியான விளக்கம் கொடுத்து யாருன்னு கேட்டா அயோத்திதாச பண்டிதர் தான் சரியான விளக்கம் கொடுத்தாரு. அந்த விளக்கம் இதுவரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எழுதிக்கோங்கப்பா. புரியுதா சாஜே? நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஒரு அம்மையார் காந்தி கூட தர்பன் மாநகரத்துல வந்து போராடினாங்க. யார் அவங்க? தில்லையடி வள்ளி அம்மை. பரவாயில்லையே சொல்லுங்க. மழைகளை வந்துட போதுமா? அவ்வளவுதான். கேள்விப்பட்டிருக்கா தில்லையடி வள்ளி அம்மையை பத்தி? ஊரே இருக்குது. நீங்க வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் தான் தில்லையடி வள்ளி அம்மை வரும். சிக்கல் வரும். சிக்கல் ஊரை கேள்விப்பட்டிருக்கியா? தில்லையாடி வள்ளி அம்மை. தில்லையாடி வள்ளி அம்மை தான். எழுதிக்கோங்கப்பா. நிறைய பார்க்க வந்துருக்கு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல போகும்போது முதல்ல திராவிடம் என்பது எப்படி அயோத்திதாச பண்டிதர் கொண்டு வர அதை பார்க்கணும். அப்புறம் இடஒதுக்கீடுகள் எப்படி எல்லாம் வந்து பயாஸ் ஆகிருந்து அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் இதுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். அது பிற்கால நீதி கட்சியாக மாறுது. அதை பத்தி பார்க்கணும். நிறைய விஷயம் பார்க்கணும். அப்புறம் முக்கியமான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய நிகழ்வுகள் பார்க்கணும். நிறைய பார்க்க வேண்டியது. கிளாஸ்க்கெல்லாம் வராமல் இருந்துடாது. புரியுதா இல்லையா? கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகமது வரலையா? தமிழ்நாட்டில் வள்ளலார் ஐயா வரையில சமூக சீர்திருத்தம் அதையும் படிக்கணும். நீங்க தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கம் நீங்க படிக்கணும். தமிழ்நாட்டு அக்கு வேற ஆணி வேற பிரிக்க சொல்லியிருக்காங்க அவங்கள. எழுதியாச்சா? அதே மாதிரி பத்திரிகை துறை, நீதிமன்றங்கள்லாம் நாம வந்து செயல்பாடு கொண்டு வரோம்னு சொல்லி என்ன பண்றாங்க? தென்னிந்திய நல உரிமை சங்கம் நிறைய பத்திரிகைகள் வெளியிடுது. பார்த்தீங்களா இல்லைங்களா? ஜஸ்டிஸ், ஆந்திர பிரசிகா, திராவிடன் போன்ற பத்திரிகைலாம் வெளியிடுறாங்க. நான் பத்திரிகையும் அவங்க கையில தான் இருந்தது. ஓகேவா? இப்போ பத்திரிகைகளும் உடைக்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு போறாங்க. கரெக்டா எழுதியாச்சியாப்பா? போட்டாமா? ஃபர்ஸ்ட் திராவிடம் என்பதற்கான கருத்துக்கள் அயோத்திதாச பண்டிதர் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த கருத்துக்களை பற்றி பார்ப்போம். முதலே சொல்லிக்கிறேன், திராவிடம் பற்றி சொல்லிக்கிறோம் இல்லையா? அந்த கருத்துக்கள் எவ்வாறு, இவருடைய கருத்துக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை கரெக்டாக பார்க்கணும். பார்த்தீங்களா? அவருடைய கருத்துக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. தமிழன், திராவிடம் என்கின்ற சொற்களை தவிர்த்து தமிழக அரசியலை பேச முடியாது என்றும், இந்த 2 சொற்களையும் அரசியல் களத்தை அடையாளம் சொற்களாக மாற்றியார் பண்டிதர் அயோத்திதாசர். அவர் தான்
அது அந்த பத்திரிகையே நடத்தினார் அவர், புரியுதா இல்லையா? அவர் நடத்தின பத்திரிகை பேரு ஒரு பைசா தமிழ், ஃபேமஸ் ஆனது அயோத்திதாசர் தான். ஓகேவா? அவர் நீலகிரியில் இருந்தார் தெரியுமா இல்லையா? அவர் வாழ்ந்த பகுதி ஊட்டி, கோயம்புத்தூர் இருந்தார், அப்புறம் நீலகிரியில் இருந்தார். அவர் வாழ்ந்த பகுதிக்கு அப்பா நீலகிரி இருந்தார் அவர். அங்கே ஒரு இயக்கத்தையே அங்கே ஒரு இதே தொடங்கினவர், புரியுதில்ல? கோவை மாவட்டம் நீலகிரி, அப்புறம் கோவையில் இருந்தார். திருக்குறளும் அவர் பாட்டான ஆற்றி பணியின் பற்றி விவரித்தார். திருக்குறளை பற்றி விவரிக்கிறார். முதல்ல வந்து திராவிடம் என்ற சொல் இவர் நடத்தின இதே வந்து ஒரு பைசா தமிழன். ஓகேவா? முக்கியமானது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் திராவிடன் என்ற ஒரு அமைப்பையே கொண்டு வந்தவர். அதுக்கான திராவிடம் என்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணவர். திராவிட அமைப்பை கொண்டு வந்தவர். எழுதிக்கோங்கப்பா. தவிர்க்க முடியாம கொண்டு வர்றாரு. தமிழன் திராவிடம் என்ற சொற்களை தவிர்க்க முடியாம தமிழக அரசு தவிர்க்கவே இல்லை. திராவிடம் என்பது மூன்றுமே சேர்ந்ததுப்பா. இனம், நிலப்பரப்பு, மொழி மூன்றுமே சேர்ந்தது. ஓகேவா? ஓகேவா? சவுத் இந்தியா ஃபுல்லா திராவிட தான் இருக்காங்க. மொழி தெரியும், நடு திராவிட மொழி, தென் திராவிட மொழி படிப்பீங்க. அதுக்கப்புறம் அது ஒரு நிலப்பரப்பு, லெமுரியா கண்டத்தின் நிலப்பரப்பு. திராவிட ராக்ஸருக்கு படிச்சிருப்பீங்க தெரியுமா இல்லையா? ராக்ஸ் ஒரு கற்கு அமைப்பு என்ன பேர்? திராவிடன் ராக்ஸ்னே பேர். அதுக்கு ஒரு கற்களுடைய அமைப்புக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க? திராவிடன் ராக்ஸ் சொல்லியிருக்காங்க. அயோத்திதாசர் பத்தி ரொம்ப முக்கியமானவர்ப்பா. பண்டிதர் என்ன? படித்த பெருமகனார் பண்டிதர். இந்த பண்டிதர்னு சொல்லு அவருக்கு கூறியதா இருக்கும். அயோத்திதாச பண்டிதர், ஒரு பைசா தமிழ். அடிக்கடி கேட்பான். அவருடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? காத்தவராயன். அதுவும் கேட்பாங்க. அவருடைய இயற்பெயரு காத்தவராயன். இங்கப்பா எழுதுறது காத்தவராயன் அவர் இயற்பெயர். இது தமிழ்லையும் கேட்பாங்கப்பா, சரிங்களா? அவர் இருந்த பரி நீலகிரி, பொள்ளாச்சி தான் அந்த அளவு. இதா இல்லையா? திருக்குறளுக்கு அவர் நிறைய படைப்புகளை செய்கிறார், படைப்புகளை ஆற்றுகிறார். கரெக்டா எழுதிக்கோங்கப்பா. அவரை பத்தி கொஸ்டின் கேட்காம கிடையாது, நிறைய கொஸ்டின் அவர் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. இப்ப இடஒதுக்கீடு ஏன் நமக்கு தேவை? ஏன் இந்த திராவிட இயக்கங்கள் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கங்களை ஏற்படுத்தியதை பார்க்க போறோம். எப்படி இடஒதுக்கீடு பாருங்க அந்த காலத்துல, இந்தந்த துறையில எப்படி இருக்குன்னு பாருங்க. எழுதியாச்சா? என்ன பிளஸி, புரியுதா? எப்படிப்பட்ட ஒரு திராவிட இயக்கங்கள் வருதுன்னு பாத்தியா? சொல்லி அதை பத்தி கருத்துக்களை சொல்லியா? என்ன கவின், இந்த கருத்துலாம் சொல்லியா? மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறியா? சொல்லிடும், சொல்லுன்னு சொல்றோம். எழுதியாச்சா? நீங்க டவுட்டு கேளுங்க, பார்த்து எழுதுவதற்கெல்லாம் கிளாஸ் கிடையாது, புரியுதல்ல? நீங்க கேட்கணும். அவர் இயற்பெயர் என்ன சார், அவர் என்ன சார், நான் எல்லாத்தையும் எழுதுறேன், புரியுதாலே? நீங்க கேட்க வேண்டும், நீங்க படிக்க வேண்டும். ஒரு டாபிக்னா நீங்க முதல்ல பார்த்து வைக்கணும். நீங்க நடத்துறதே பார்க்க மாட்டேங்கிறீங்க. இப்ப சாஜிலாம் நடத்துறதே பார்க்கல, புரியுதா இல்லையா? நடத்துறதை பார்த்தாதான் அடுத்த நீங்க என்ன பண்ண முடியும்? நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். போலாமா? என்ன சொல்கா? உஷா பாரதிலாம் இல்லை இருக்காங்களா? உஷா பாரதிலாம் இருக்காங்களா? ரைட். ஒரு பைசா ஒரு பைசா தமிழ் அந்த பத்திரிகை வெளியிடுவோம். அதுக்காக ஒரு பைசா தமிழ் அது பத்திரிகை பேர். போலாமா? இப்ப அடுத்தது என்ன மாதிரி இடஒதுக்கீடு இருந்தது நம்ம சொன்னோமா இல்லையா? ஏன்னா இடஒதுக்கீடு என்பதெல்லாம் வேலை வாய்ப்பு நம்ம யாருமே கிடையாது. அதுக்காகத்தான் இயக்கங்கள்லாம் கொண்டு வரப்படுது. உண்மை நம்ம எதுவுமே ரெப்ரசன்டேஷன் கிடையாது. அப்ப என்ன மாதிரி இருந்தது பார்க்கிறோம், அதை பாருங்க. என்ன மாதிரி நம்முடைய பிரதிநிதித்துவம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்களா? இது முக்கியமான டேட்டா. கேஸ்ட் குரூப் பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் டெப்டி கலெக்டர் 77 பேர் இருக்கிறாங்க, புரியுதா இல்லையா? நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறோம்? நம்ம டெப்டி கலெக்டர் இருக்காங்கன்னா
நம்மலாம் ரொம்ப 30 பேர் தான் இருக்கிறோம். ஓகேவா? அதுவும் முஸ்லீம் 5 பேர் தான் இருக்காங்க. இந்தியன் கிறிஸ்டின் 7 பேர், யூரோப்பியன்ஸ் 11 பேர், 2 பேர் போயிடுறாங்க. சப்ஜெக்ட் அதே மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க? 15 பேர் இருக்காங்க. 3 பேர், அதாவது வந்து முஸ்லீம்ஸு, இந்தியன் கிறிஸ்டின்ஸு, யூரோப்பியன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஜட்ஜா, சப்ஜட்ஜா, டிஸ்ட்ரிக்ட் முன்சிப்பா அவங்க 93 பேர், இவங்க 25 பேர், இங்கே 2 பேர், 5 பேர், 3 பேராக மாறிட்டாங்க. அந்த டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தீங்களா, பிராமின்ஸ் ஒன்லி 3.2 தான் இருக்கிறாங்க. ஓகேவா? அவங்க டோட்டலாக 85% மேலே வேலை வாய்ப்பில் மற்ற பதவிகள் இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ இருக்கோம்? 80.5 இருக்கோம். முஸ்லீம் 6.6 இருக்காங்க. இந்தியன் கிறிஸ்டின் 2. யூரோப்பியன்ஸ் 1 இருக்காங்க. அவங்க மெஜாரிட்டியாக ரொம்ப கம்மியான பாப்புலேஷனில் அதிகப்படியான பதவி வகிக்கிறாங்க என்பது தான் உண்மை. பெரும்பான்மை சமூகம் கை கட்டி நிற்கின்றது. பெரும்பான்மை சமூகத்துக்கான உரிமைகள் இழக்கப்படுகின்றது. எழுதிக்கோ, இதுதான் முக்கியமான, இதுக்காக தான் தொடங்கப்பட்டது. எப்போ? 19ஆம் நூற்றாண்டில் இந்த நிலைமை நீடிக்கின்றது. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியில் நிலைமை நீடிக்குது. பிரிட்டிஷ் எதிர்பார்த்தாங்களா அதுக்கு? பிரிட்டிஷ் எதிர்த்துதான். பிரிட்டிஷுடைய கவர்னர் ஜெனரலுடைய செக்ரட்டரி அலெக்சாண்டர் அவரே அறிக்கை கொடுப்பாரு, இந்தியாவில் பிராமணர் அல்லாத நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி அவரே அறிக்கை கொடுத்துருவாங்க. நான் உண்மையை சொல்லுவாங்க பிரிட்டிஷை. நான் பிரிட்டிஷ் வந்து உண்மையை ஏற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு போது தயங்க மாட்டாங்க, தெரியுமா இல்லையா? அந்த மாதிரி கேரக்டர். பிரிட்டிஷ் அரசே வந்து சொல்லிட்டாங்க, பிராமணர்களுக்கு அதிக உரிமை இருக்குது, பிராமணர் அல்லாதவருக்கு எந்த உரிமையும் கிடைக்கணும். அவங்களே அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க. அவர் அலெக்சாண்டரா, அவருடைய ஆளுநர், அந்த கவர்னர் ஜெனரலுடைய செக்ரட்டரி, அவரே அறிக்கை தாக்கல் பண்ணார். இந்த டேட்டாவெல்லாம் எழுதி நீங்கள் மெயின்ஸில் எழுதினீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் அசந்து போயிடுவாங்க, பேப்பர் திச்சுருவாங்க. இது வந்து 19ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1890 முதல் 1910 வரைக்கும் வந்தது. சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டார், அற்புதம். இந்த மாதிரி கேளுங்க, நம்ம பாட்டு காப்பிச்சு போகிறதுக்காக வரோம், அதுக்காக கிளாஸ். அவன் கேட்டான் பாரு, எந்த இயர்ஸை கரெக்டாக கேட்டான். 1800, அதான் 1909 இடஒதுக்கீடு வந்துடும். ஏன்னா பிரிட்டிஷார் ஆதரிப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பெரும்பான்மை மக்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி. இப்பயும் நாம் அப்படி தான் இருக்கும், தெரியுங்களா முஸ்லீம்ஸை? ஓகேவா? ஒரு ஜட்ஜி அறிக்கை கொடுத்த, எந்த ஜட்ஜி கொடுத்தாரு? முஸ்லீம்கள் வந்து தலித்தோட மோசமாக இருக்குன்னு சொன்னார். யார் சொன்னா அந்த அறிக்கையை கொடுத்த? ஒரு ஜட்ஜி இருக்கிறார், தெரியுமா? ஹரிபரந்தாமன் வந்து அவர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜி. இது கொடுத்தது வேற ஒரு இதுக்காக ஆணையம் அமைக்கப்பட்டது. அவர்லாம் அவருக்கும் அறிக்கை இல்லை, அவங்களாம் வந்து இருக்காங்க. ஒருத்தர் கொடுத்த அறிக்கை கொடுத்தாரு, அந்த அறிக்கையை அமல்படுத்த சொல்லி போராடினாங்க. அந்த அறிக்கை அமல்படுத்துறாங்க. அப்போனா யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சலுகா தான் சொல்லணும், எந்த அறிக்கைன்னு சலுகா சொல்லணும்னு நினைக்கிறேன். The Muslim status in India. ஒரு ஜட்ஜி கமிட்டி இருந்தது. எழுதியாச்சா? எழுதியாச்சாப்பா? எவ்வளவு பெரிய இது இருக்கு பாத்தியா? இப்பயும் ராஜேந்திர சச்சார். ராஜேந்திர சச்சார் கமிஷன் சூப்பரா சொன்னேன். சலுகா சொல்றான் பாத்தியா? ராஜேந்திர சச்சார். அவர் சந்திச்சு நாங்க மெட்ராஸ்ல இல்லையா, அவங்க இவர் தலைவர்ல இருந்தாரு கவின், சந்திச்சு வந்திருந்தான் ஜவஹர்லால் சார். நாங்க இதாயத்துல வந்து காங்கிரஸ் அவங்க சந்திச்சோம். ராஜேந்திர சச்சார் வந்திருந்தார். டெல்லி அவரு. ஆமா, இவர்தான் முஸ்லிம்களுக்கான நிலையை பத்தி சொன்னார். சொல்லலாமா? சலுகா சொல்லணும், சலுகா சொல்ல மாட்டேங்குது. தம்பி கடமாறுறான், பரவாயில்ல, சந்தோஷமா இருக்குப்பா. அப்பா நீங்க யாரும் இந்த மாதிரி இருக்கீங்களே. போலாமா? ராஜேந்திர சச்சார் அவர் தான் அந்த அறிக்கை தாக்கல் பண்ணும்போது, ஏன் நம்ம அந்த மாதிரி ஏன் சொல்லி பார்க்கலாம்,
சில கேலிபர்ஸ் நம்ம இழந்துட்டோம். புரியுதா இல்லையா? நம்ம தூங்குவோம், நமக்கு வந்து ஒரு பஞ்சுவாலிட்டி இருக்காது, நம்ம ஹார்ட் ஒர்க்கராக இருக்க மாட்டோம். இதெல்லாம் வந்து இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு கேட்பது என்பது ஏற்புடையதாக இருக்கலாம். நாமே இடஒதுக்கீட்டை வந்து ஏன் ஏற்படுத்தி கொண்டோம் என்பதற்கு பல்வேறு காரணம் தெரியுமா இல்லையா? அதையும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தணும். புரியுதா இல்லையா? அதை முதல்ல நம்மளே ஒரு காரணம். நம்மளே அதான் சொல்றோம், நம்மளே ஒரு காரணம் இல்ல, நம்மளே ஒரு காரணம். சல்காலாம் சேரும்போது நான் ஒரு மாதிரி பார்த்துச்சு தெரியுமா? அப்படி பார்த்துச்சு, நாடா தம்பின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அதை யோசிச்சு பார்த்து, புரியுதா இல்லையா? நம்ம வந்து கரெக்டாக இருந்தால் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ நானே ஒன்று 7:30 மணிக்கு நீங்கள் என்ன நினைப்பீங்க? நானே 7:30 மணிக்கு ஒரு 7 மணி கிளாஸ் வாங்கப்பா, நான் 7:30 மணி தான் நினைப்பீங்க நீங்கள். தவறான புரிதல் உருவாக்கப்பட்டு விடும் தெரியுங்களா? அந்த தவறான புரிதல் என்பது உருவாக்கப்படுதுன்னா நம்ம சோம்பேறித்தனம் ஒரு காரணம், நம்முடைய கவனம் ஒரு காரணமாக இருக்கும். நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லாம் வெற்றி பெறணும். போடாமா? இப்போ அவங்க ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க? இதுவும் ஒரு சமச்சீர் புக்கில் எடுத்துருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது. புரிதல ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க, அதனுடைய பின்புலம் என்ன, அதுவும் இருக்குது. புரிதா இல்லையா? பத்தியா கரெக்டா சொல்றாங்க பாரு. பத்தியா, சென்னை மாகாண பிராமண அல்லாதவரின் பிரச்சனையை புதிதாக தேசிய தலைவர் கவனத்தில் கொள்ளவில்லை. கவனத்தில் அவங்க கொள்ளல. புரியுதா? ஏன்னா அவங்க வந்து சமூக சீர்திருத்த இயக்கத்துல பிஸியா இருக்காங்க, கவனத்தில் கொள்ளல. ஓகேவா? என்பதாக குறைபாடு இருந்தது. 1852ஆம் ஆண்டு கங்காலு லட்சுமி, முக்கியமானவங்க, நரேஷ் என்பவர் இதனை வெளிப்படுத்தி ஆங்கில இந்திய கழகத்திலிருந்து வெளியேறி சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற பெயர் அமைப்பை ஏற்படுத்தணும். பார்த்தியா? கங்காலு லட்சுமி ஏற்படுத்துறாங்க, சென்னை வாழ் மக்கள் அமைப்பை ஏற்படுத்துறாங்க. சிப்பாய் கழகத்துக்கு பிந்தைய காலங்களில் பிராமண அல்லாத தலைவர்கள் அரசியல் சீர்திருத்தங்களை காட்டிலும் சமூக சீர்திருத்தம் மிகவும் கவனம் செலுத்தணும். பார்த்தியா? அவங்கெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் டிஃபர்மேஷனோட சோசியல் டிஃபர்மேஷன் இருந்திருக்காங்க. 1909ஆம் ஆண்டு மிண்டோ மாடல் சீர்திருத்தம் அறிமுகப்படுத்த பிறகு சென்னை மாகாணத்தை சார்ந்த பிராமண அல்லாதவருக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் போதிய பிரதிநிதித்துவம் இல்லை என்று என்ன சொல்றாங்க? அந்த அறிக்கை வந்து சொல்லுது, போதிய பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்லி அந்த அறிக்கை என்ன சொல்றாங்க என்று எதிர்த்தரப்பு காட்டுறாங்க. எப்பா இங்க போதிய பிரதிநிதித்துவம் இல்லை எப்ப சொல்றாங்க? ஒரு 100 ஆண்டு காலம் கழிச்சு போறதுதான் வருது, வேலை வாய்ப்புல போதி இதை ஒதுக்கணும்னு சொல்லி. புரியுதா இல்லையா? அது யாரு காமிச்சது? சொல்றா? எடுத்துரைத்தவர் யாரு? கங்காலு லட்சுமி நராஷ். அவங்க தான் எடுத்துரைக்கிறாங்க. அவங்க வந்து அதுக்காக என்ன பண்ணாங்க? சென்னை வாழ் மக்கள் சங்கம், ஓகேவா, மெட்ராஸ் நேட்டிவிட்டி அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தலைவர்கள் வராங்க. ஓ, இவ்வளோ இப்படி பின்னாடி இருக்குதா இவங்களுக்கு. அப்பதான் வந்து அந்த திராவிட இயக்கத்தினுடைய முக்கியமான கொள்கைகள் என்னென்ன? இடஒதுக்கீடு தான். ஓகேவா? இடஒதுக்கீடு, பிராமணர் அல்லாதவருக்கான சலுகைகள், அவங்களுக்கான உரிமைகளை கோருவதுதான் அதன் அடிப்படை தத்துவமாக இருந்தது. எழுதிக்கோங்கப்பா, அது முக்கியமா. சொல்லுங்க சார், புரியல சார். என்னப்பா இதை ஷார்ட்டா சொல்றீங்களா சார்? இது புரியல. கரெக்ட். இப்ப நம்ம பார்த்தோமா இல்லையா? ஒரு டேட்டாவை பார்த்தோம். இந்த டேட்டா என்ன சொல்லுது? 85% மெஜாரிட்டா இருக்கிற மக்கள் என்னவா இருக்காங்க? எந்த வேலை வாய்ப்புமே பெறவில்லை. ஆனால் 3% இருக்கக்கூடிய பிராமணர் என்ன பண்றாங்க? கிட்டத்தட்ட முழுமையான அளவுக்கு அவங்க வந்து வேலை வாய்ப்புல படிப்புல உயர் பதவி இருக்காங்க. புரியுதா இல்லையா? அப்ப வந்து இந்தியர்கள வந்து பிராமண அல்லாதவர்கள் உயர் பதவிகள் அந்த அம்மையாங்க யாரு? கங்காலு லட்சுமி சொல்றாங்க. ஓகே, அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பிராமண அல்லாதவருக்கு ஒழுங்கான பிரதிநிதித்துவம் சொல்றாங்க. அப்புறம் அது வந்து அரசியல் தலைவர் கவனத்துக்கு கொண்டு போகுது. அது வரைக்கும் அரசியல் தலைவர் இதுல கவனம் பண்றாங்க. சமய சமூக சீர்திருத்த கவனத்தை கொண்டு போனவங்களுக்கு இதற்கு பிறகுதான் இடஒதுக்கீடு இல்லை, இதற்கு பிறகுதான் பிராமண அல்லாதவர் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கான்ற ஒரு கருத்து அவங்க. இப்ப புரியுதா? அதுக்காக அவங்க ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் சென்னை வாழ் மக்கள் சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. ஆங்கிலேயுடைய கவனத்துக்கே போகுது. புரியுதா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு போறாங்க, இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் என்ன ஆரம்பிக்கப்படுகின்றது? தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அதுதான் பிற்காலத்துல நீதி கட்சியா மாறி போகுது. அதுக்கப்புறம் அதுதான் வந்து திராவிட கழகம் மாறுது. அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இன்னைக்கு விஜய் ஒன்று இருக்காரா? அது வரைக்கும் ஆரம்பிக்குது.
ஓகேவா? அப்போ திராவிடத்தினுடைய தோன்றலுக்கான அடிப்படையா இருந்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து அடிப்படையா இருந்தது. இந்த மாதிரிலாம் கேள்விப்பறியுது. அப்பதான் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் கிளாஸ். சென்னை மாகாணம் ரொம்ப இதா இருந்து தெரியுமா இல்லையா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்பா. மற்ற டாபிக்லாம் கிடைச்சிரும், புரியுதா இல்லையா? இந்த யூனிட் 8, 9 தமிழ்நாடை பத்தி மட்டுமானது. ஏன்னா அதுதான் மேஜர் சோர்ஸா இருக்கு தெரியுங்களா இப்ப சிலபஸ்ல கூட. அதனால நம்ம அதை கரெக்டா படிக்கலாம், மார்க்ஸ் போயிடும். செல்கா இருக்கியாமா? செல்கா இல்லையாப்பா? உடம்பு சார் வீசிங் சார். டவர் ப்ராப்ளமா இருக்குதா? இல்ல வீசிங் சார். ரைட் பார்த்து நீ ஆன்சர் பண்ணாதான் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப எப்படி வந்து நல அமைப்பு தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கப்படுதுன்னு பார்க்கணும். இதான் முக்கியமான பாயிண்ட்பா. தலைவர்கள் வந்து இதை காமிக்கிறார். அதுக்கப்புறம் தலைவர்களுக்கே தெரியுது, கவனம் அது தெரியுங்களா? நான் ஒரு ஆர்டிகிள் எழுதுனேன், படிச்சீங்களா? நம்ம வந்து எப்படி சிவில் சர்வீஸ் இருக்குன்னு ஆர்டிகிள் எழுதணும். நம்ம இன்னும் பின்தங்கி இருக்கிறோம் இதை விட. படிச்சீங்களா? அதை எங்க நீங்க படிச்சியா சொல்லுங்க. நீயாவது இஸ்லாமியர்கள் வந்து குடியுரிமையில எப்படி இருக்கான்னு ஆர்டிகிள் எழுதணும். இல்லை அதை வந்து இவனும் கொடுத்து கவின் படிச்சுப்பானே. கவின் நீ படிச்சியா? இல்லையே, பாக்குறேன் சரியா. திரும்ப குரூப்ல ரீச் பண்ண படிங்க அதை உட்காந்து. இதே மாதிரிதான் டேட்டாஸோட கொடுத்தேன். எப்படி சிவில் சர்வீஸ் இருக்குது, இதற்கு பின்னாடி சிவில் சர்வீஸ் எப்படி இருக்குது, நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியுங்க. எழுதியாச்சா? எழுதியாச்சாப்பா? மிண்டோ மார்டு சீர்திருத்தம் தான் இடஒதுக்கீனுடைய தாயக சட்டமா இருந்தது. மிண்டோ மார்டு சீர்திருத்தம் இடஒதுக்கீட்டுக்கான தாயக சட்டமா இருந்தது. 1909 போட்டாங்களா? இடஒதுக்கீட்டுடைய தாயக சட்டமா இருந்தது. ஏதாவது டவுட் இருக்குதா? கேளுங்கப்பா. போலாமா? எஸ் சார். அடுத்தது இதற்கான அமைப்பாக தொடங்கப்பட்டதுதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். புரியுதா இல்லையா? இப்ப சொல்லிட்டாங்க இடஒதுக்கீடு எங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இடஒதுக்கீடு காண வேண்டும், கிடைய வேண்டும், நம்முடைய அரசியலுடைய இதை வந்து நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு, தென்னிந்திய நல உரிமை சங்கம். பார்த்தீங்களா? 1916 ஆண்டு டாக்டர் TM நாயர், சர் TB தியாகராஜ நகர், டி நகர் மாற்றிட்டாங்க. தற்போது தியாகராஜ நகர் தான் சொல்லணும். ஓகேவா? சர் PT தியாகராஜர், டாக்டர் C நடேசனார் BC ஹாஸ்டலில் தொடங்கினவர். ஓகேவா? போன்றோர்கள் பிராமண அல்லாதோரின் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை முன்னேற்றுவதற்காக தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவினார். தான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை திராவிட கட்சியினுடைய தாயகம் என்ன இருந்தது? தென்னிந்திய விடுதலை அமைப்பு தான் தாயகம், கூட்டமைப்பு தான். இவ்வாறு உருவான பின்னர் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு SILF சொல்லுவாங்க, சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட். புகழ்பெற்ற நீதி கட்சியான நீதி கட்சி ஆயிடுச்சு. நீதி கட்சி என்ற பெயர் ஆங்கில இதழான நீதி என்பது அடிப்படையில் பெயரிட்டப்பட்டது. அது ஒரு இதழ் பெயர், அதை வெளியிட்டாங்க. இவங்க வெளியிட்டது இன்னைக்கு திராவிடன் ஒரு இதை வெளியிட்டாங்க. அப்புறம் ஆந்திரா பிரசிகா அதெல்லாம் வெளியிட்டாங்க, இதழ்கள் வெளியிட்டாங்க திராவிடன். இது தொடங்கப்பட்டது விக்டோரியா மகாலில், தெரியுங்களா? விக்டோரியா மகாலில் தான் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. விக்டோரியா மகாலில் ஆரம்பிப்பாங்க. சென்னையில் விக்டோரியா மகாலில்
இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. முக்கியமான ஸ்தாபகர்கள் 3 பேர். நடேசனார், டாக்டர் நடேசனார், சர் பி.டி. தியாகராஜன், அப்புறம் டி.எம். நாயர். இவங்களால் உருவாக்கப்பட்ட அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் என்னவா இருந்து பிற்காலத்தில் மிகப்பெரிய அமைப்பாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. இன்னும் மாறலாம். இந்த திராவிடம் என்ற பெயரெல்லாம் யாரும் கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க. அது மாறிக்கொண்டே இருக்கலாம். ஓகேவா? இதுதான் முக்கியமான அமைப்பு. அப்புறம் நீதி கட்சியானது, நீதி கட்சி 1920 ஆட்சியை தொடங்கினது. ஓகேவா? கிட்டத்தட்ட ராஜாஜி ஆட்சி ஏற்றுக்கு வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க அவங்க. பல்வேறு நலத்திட்டங்கள், நாளைக்கு நீதி கட்சியை பற்றி தான் பார்க்கணும். பல்வேறு நலத்திட்டங்கள், பல்வேறு சமூக கட்டமைப்புகள் மாற்றுதல், குறிப்பாக இடஒதுக்கீடு, இதெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. பல்வேறு பேர் முதலமைச்சராக இருந்தாங்க. ஓகேவா? அவங்களாம் பல்வேறு சாதனைகளை புரிஞ்சாங்க. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. அந்த இதழ் நீதி என்பது இதழ், அதான் நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறி போச்சு. இப்போ முக்கியமான டாபிக்ப்பா, புரியுதா இல்லையா? திராவிட இயக்கம் தோன்ற காரணங்களை பார்த்தோம் பார்த்தியா? அதுக்கப்புறம் திராவிட இயக்கம் வந்து தோணுவதற்கு அடிப்படையான அமைப்பாகவே என்ன இருந்தது? எஸ்ஐ எல்லாம் இருந்தது. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு, நலக்கூட்டமைப்பு இருந்தது. முக்கியமான நோக்கமே பிராமணர் அல்லாத நலன்களை மேம்படுத்துவதுதான். என்னது என்ன போட்டுக்காம போடுறாங்க? பெருசா இருக்காது. அதெல்லாம் கொண்டு போ. எஸ் சார். போலாமாப்பா? போலாமா? அடுத்தது போலாமாப்பா? கேக்குதா? எஸ் சார். இப்போ அடுத்தது வந்து இந்த திராவிட இயக்கம் இருக்கு தமிழ்நாட்டில் முக்கியமாக நடந்த சம்பவங்கள், ஆண்டுகள் பார்க்கணும். திராவிட இயக்கம் வந்த பிறகு முக்கிய சம்பவங்கள் எதுவும் பார்க்கணும். சமச்சீரில் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அதை கொஸ்டினாகவும் கேட்பாங்க, அதை பார்ப்போம். இதா இல்லையா? பார்த்தீங்களா? கரெக்டாக இருக்கு. பார்த்தீங்களா? 1914 திராவிட கழகத்தின் தோற்றம். அப்பதான் திராவிட கழகம் சொன்னோம் பார்த்தீங்களா? அயோத்திதாஸ் பண்ணி அவங்க திராவிட கழகம் என்ற அமைப்பினுடைய இதாக இருந்தாங்க. அப்புறம் 1916 பார்த்தோம் பார்த்தீங்களா? தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது. அப்புறம் நீதி கட்சி உருவான 1917. 19 வந்து மாண்டேகு செம்போட் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. 25 தெரியும், பெரியார் சுயமரியாதை இயக்கம் வருது. 37 அது வரைக்கும் நீதி கட்சி தான். 1920 முதல் ஆட்சி பண்ணாங்க நீதி கட்சி. 1937 யார் வரா? ராஜாஜி வந்துடுறாரு. அமைச்சரவை உருவாக்கம் காங்கிரஸ் உடைய தலைமையில வராரு. அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம், இதுதான் அண்ணா பெரியார்லாம் ஈடுபடுவாங்க. பெரியார் வந்து 1938 நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற போது அவர் சிறைச்சாலையில் இருப்பார். இந்திய எதிர்ப்புக்காக சிறையில் இருப்பார் அவர். அது முக்கியமான பாயிண்ட். 44 வந்து சேலம் மாநாடு நீதி கட்சினாவா மாறுது, திராவிட கழகமா மாறுது. அப்புறம் 49 திராவிட முன்னேற்ற கழகம், பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கருத்துவார் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வருது. 46 சென்னை மாகாணம் தா பிரகாசம் தலைமை காங்கிரஸ் அரசாங்கம், தா பிரகாசம் தலைமையில். அப்போ எலெக்ஷன் நடக்கும் 46 பிரிட்டிஷ் ஆட்சி. அப்போ வந்து தா பிரகாசம் வந்து ஒன்றிணைந்த சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருப்பார். எழுதிக்குவாங்க.
ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுதுங்கப்பா. 14 16 எல்லாத்தையும் எழுதுங்க. நீதி கட்சி ரொம்ப முக்கியம். நீதி கட்சியின் ஆட்சி ரொம்ப முக்கியம். 1920 நீதி கட்சியின் ஆட்சி 1938 வரைக்கும். 38 மாறுது. இந்தி எதிர்ப்பு கொண்டு வராங்க. 37 மாறிடுது. ஓகேவா? நீதி கட்சியின் ஆட்சி காலம் கேட்பாங்க. நீதி கட்சி ஒளிவிழக்க காரணமே அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில உட்கட்சி பூசல் வந்துடுச்சு. அதில் புரியுதா இல்லையா? அப்போ நீதி கட்சி என்ன ஆகும்? தன்னுடைய நிலைத்தன்மை இழக்குது. தா பிரகாசம் முக்கியம்ப்பா. ஆந்திர கேசரி அழைக்கப்பட்ட தா பிரகாசம் அவர் தலைமையில் 46 கேபினட் தூதுக்குழு வரும். அந்த காலகட்டத்தில் அவர் தலைமையில் சென்னை மாகாணம் ஒன்றிணைந்த சென்னை மாகாணத்தில் அவர் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது. இந்த இயர்லாம் முக்கியம்ப்பா. அது சமைச்சிருந்து எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. கரெக்டாக எழுதிக்குவாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிராக்கெட்டில் எஸ்ஐ சவுத் இந்தியன் லிபரல் பட அதுவும் கேட்பாங்க. ஆமா, அது ஒரு சீர்திருத்த இயக்கம். இப்படி நம்ம படிச்ச மாதிரி இல்லையா, மிண்டோ மார்லி மாதிரி அது ஒரு சீர்திருத்த இயக்கம். சீர்திருத்த சட்டம். அது பிரிட்டிஷ் சட்டம். அது மாண்டேகு செம்போர்ட்னா இங்க ஒரு கவர்னர் ஜெனரல் இருப்பாரு, அங்க ஒரு செக்ரட்டரி இருப்பாரு. ஓகேவா? அவங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டு வந்த சட்டம் அது. மாண்டேகு ஒருத்தர், செம்போர்டு. ஆயிரத்தி 858 ஆண்டு விக்டோரியா பிரகடனம் கொடுப்பாங்க. விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் பிரகாரம் இந்தியா பிரிட்டிஷுடைய பாராளுமன்ற கண்ட்ரோலுக்கு போயிடுது. ஈஸ்ட் இந்திய கம்பெனி எராடிகேட் ஆகுது. ஓகே, நீக்கப்படுகின்றது, ஒழிக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு நமக்கு எல்லா சட்டங்களும் எங்கே யார் ஏற்றுவா? பிரிட்டிஷ் பாராளுமன்றம் ஏற்றி நமக்கு அளிக்கும். அப்போ நமக்கு ஒரு செக்ரட்டரி செயலாளர் எங்கே இருப்பார்? அங்கே பிரிட்டிஷுடைய அமைச்சர் இருப்பார். இங்கே ஒரு யாருப்பா? வைஸ்ராய் இருப்பாங்க, அரச பிரதிநிதி இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் சட்டங்களை ஏற்றுவாங்க. மிண்டோ ஒருத்தர், மார்லி ஒருத்தர். மாண்டேகு அப்புறம் செம்போர்டு அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இருப்பாங்கப்பா. 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாரும் பண்ணுவாங்க. புரியுதா இல்லையா? நம்ம நேரடியாக ராணியினுடைய ஆட்சி கீழே இருந்தோம். 1858 ஆண்டிலிருந்து 1947 ஆகஸ்ட் 15 வரை யாருடைய ஆட்சியின் கீழே இருந்தோம்? விக்டோரியா மகாராணி ஆட்சியின் கீழே இருந்தோம். அண்டர் த கிரவுன் அட்மினிஸ்ட்ரேஷன், கிரவுன் மொனார்ச்சி கீழே இருந்தோம் நம்ம. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. நிறைய சட்டங்களுக்கு தெரியுங்களா? 1935 ஆண்டு சட்டம் முக்கியமானது. 1919, 1909 இதெல்லாம் முக்கியமான சட்டங்கள். இந்த சட்டம் தான் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது. மாண்டேகு செம்போர்டு சட்டம் தான் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது. அதே மாதிரி 1935 ஆண்டு இந்திய சட்டம், இது இந்திய சட்டம் தான். இந்திய சட்டம் தான் மாகாணங்களுக்கு சுயாட்சி. நிறைய விஷயம் இருக்குது. நான் சொல்றது அதனுடைய கண்டென்ட்டை மெயினாக இருக்கு சொல்கிறேன். நிறைய விஷயங்கள். ஓகேவா? மேலாவை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி பைக் கம்யூனிசம் இருக்கும். அதே மாதிரி நிறைய உறுப்பினர்கள் மாற்றம் இருக்கும். ஓகேவா? அந்த கவர்னர் கவுன்சிலை விரிவுபடுத்தினாங்க. அதெல்லாம் நிறைய இருக்கும். நான் சொல்றது என்ன, அதனுடைய முக்கிய கருவுருவாக்கத்தை சொல்கிறேன். 1909 சட்டம் இடஒதுக்கீட்டுக்கினுடைய பிதாமகன் சட்டமாக இருந்தது. 1919 மாண்டேகு செம்போர்டு இரட்டை ஆட்சி முறை டயாட்சியை கொண்டு வந்து 1935 ஆண்டு சட்டம் மாகாணங்களுக்கு சுயாட்சி கொடுத்தது. அந்த மாகாணம் சுயாட்சி பெற்ற உடனே முதலமைச்சராக வந்தவர் தான் யார்? ராஜாஜி. மூதறிஞர் ராஜாஜி முதலமைச்சராக வந்தார். மது விலக்கை கொண்டு வந்தார். விற்பனை வரி அறிமுகப்படுத்தினார். எழுதியாச்சுப்பா. 2 hours ஆயிடுச்சு. நான் அடுத்தது ஒரு ஸ்லைடுக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எழுதி சல்கா. இது யாவது வெல்வாயா? எல்லா பாயிண்ட் அவுட்டையும் கரெக்ட் பண்ணிட்டோம். பார்த்து பண்ணு. நான் ஃபரீத், நீ ஜெயிச்சிருவியா? இன்ஷால்லா சார். இதோட ஒன்றும் கிடையாது. புரியுதுல்ல? யூனிட் 8 தான் கஷ்டம். அதே வரிக்கு வரி கொண்டு வந்துட்டோம். புரியுதா இல்லையா? எழுதியாச்சா?
ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஹிந்து எதிர்ப்பு அதுக்கப்புறம் வருது. 1937 வந்த மாதிரி அதுக்கப்புறம் பக்தவாச்சலம் பிரிவில் வரும். 1966 67 ஹிந்து எதிர்ப்பு வந்துடும். 2 காலங்களும் முக்கியமானது. ராஜாஜி ஒரு முறை பக்தவாச்சலம் பிரிட்டிஷ் காலத்துல இந்திய திணிக்க பார்த்தானுங்களா? ஆமா ஆமா ஆமா. சேலத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும். போலாமா? எஸ் சார். இன்னொன்று முக்கியமான ஈவெண்ட் என்னன்னு பார்க்கணும். நான் புரியுதா மனோஜ்குமார்? 1946 சென்னை மாகாண காங்கிரஸ் ஆட்சி அமைத்து பார்த்துட்டோம். ஓகேவா? ஓபி ராமசாமி முதலமைச்சர் ஆனார். அதுக்கப்புறம் 1947 ஓபி ராமசாமி ஓமந்தூரான்னு சொல்லுவாங்க. அவர் முதலமைச்சர் ஆகிறாரு. அப்புறம் 49 குமாரசாமி அதுதான் காங்கிரஸ் அமைச்சரவைப்பா. பிரகாசம் காங்கிரஸ் அமைச்சரவை, ஓபி ராமசாமி காங்கிரஸ், குமாரசாமி ராஜா காங்கிரஸ். முதல் பொது தேர்தல் டிஎம்கேலாம் போட்டியிடவில்லை. மாநில மறுசீரமைப்பு சட்டம் தெரியுமா? பசேலடி ஆணையம் சொல்லுவாங்க. அந்த பசேலடி ஆணையம் அமைக்கப்படுகின்றது. மொழிவாரியாக மாநிலம் பிடிக்கப்படுகின்றது. அதான் முதல்ல மொழிவாரி மாநிலம் எது சொல்லுங்க? ஆந்திரா சார். ஆந்திரா மொழிவாரி மாநிலம் வருது. அது ஃபர்ஸ்ட் ஆந்திரா தான் மொழிவாரி மாநிலம். முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திரா. முக்கியமானது இப்போ அது ஆந்திரா. அப்புறம் இந்து சொன்ன பார்த்தியா? இந்திய எதிர்ப்பு 1937 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் மீண்டும் துவங்குது. 67 என்ன ஆகுது? சி அண்ணாதுரை திமுக அரசாங்கம் அமைக்கப்படும் சொன்னா இல்லையா? அப்புறம் சி அண்ணாதுரை காலம் மாறாரு. 1969 மு கருணாநிதி மாநிலத்தின் முதலமைச்சர். 72 ஏஐஏடிஎம்கே எம்ஜிஆர் தொடங்கப்படுகின்றது. அப்புறம் மாநில தன்னாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது 1974. எழுதிடுவோம். எம்ஜிஆர் திமுக தான் இருந்தாரா? ஆமா, எம்ஜிஆர் திமுக இருப்பார், பொருளாளராக இருப்பாரு. அப்ப தலைவராக இருக்கிற கலைஞருக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். உடனே அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டா தனியாக ஒரு கட்சியை தொடங்குவார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை தொடங்கிடுவார். அப்புறம் தன்னாட்சி தீர்மானம் வந்துடும். ஸ்டேட் அட்டானமி 1974 சட்டமன்றம் நிறைவேற்றும். ராஜமன்னாருடைய கமிஷன் அடிப்படையில் அந்த தீர்மானம் கொண்டு வரப்படும். ராஜமன்னார் கமிஷனர் அமைப்பா? கலைஞர் தான் அமைப்பார் மாநில சுயாட்சிக்காக. அப்போ அது பிரகாரம் அது கொண்டு வரும். ஓகேவா? ரொம்ப முக்கியமான டாபிக்ப்பா. கரெக்டாக படித்தாதான் புரியும். அதனால் அந்த கரெக்டாக படிக்கிறது தன்மையை கொண்டு வந்தால் தான் நீங்கள் வெல்ல முடியும். இதே கொஸ்டினரே நாளைக்கு கேட்பேன், பதில் சொல்லி ஆகணும்பா. ஓகேவா? இதையும் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குதா? நீ எல்லாம் கவின் கிஃப்டட். இதுதான் ரொம்ப முக்கியமானது.